அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு வழியாக வந்து கார் வாங்கிட்டோம். அந்த வீடியோ தான் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் காரைக்குடிக்கு போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து சருகனிலேருந்து காரைக்குடிக்கு போகிற தேவக்கோட்டையும் காரைக்குடியும் மீட் பண்ணுற அந்த ஹைவே கீழே தான் நாங்கள் வெயிட் பண்ணோம். மச்சான்மே ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்க காலையில் நாங்கள் ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். ஒரு 6 மணி இருக்கும். கிளம்பி நின்று ஆட்டோவில் வந்து நாங்கள் இறங்கிட்டோம். மச்சான் கரெக்டாக வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து. அங்கேருந்து வந்து ஸ்ட்ரைட்டாக காரைக்குடிக்கு தான் போகிறோம். எதுக்கு போகிறோன்னா அம்மாவுக்கு வந்து ஒரு ஸ்கேன் பண்ணுறதா இருந்துச்சு. அந்த ஸ்கேனிங் பண்ணிவிட்டு அதோட வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு வேலையும் முடிஞ்சிடும் நம்மளுக்கு காலையிலேயே. அதோட வந்து ஷோரூமில் போய்ட்டு காரையும் பார்த்துட்டு வரலாம், ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவில் தான் நாங்கள் வந்து காரைக்குடியுமே கிளம்பி போனோம். காலைல ஒரு 7 மணிலாம் இருக்கும். காரைக்குடிக்கு போயிட்டு ஸ்கேன் பண்ணி முடிக்க கரெக்டாக 10 மணி ஆயிடுச்சு. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடாம வந்துட்டோம். அதனால் வந்து காலையில் போயிட்டு ஸ்கேன் வேலை முடிஞ்சது வேலை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டோம். ஆளுக்கு ரோஸ்ட்டு, சப்பாத்தி, பூரி அந்த மாதிரி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹோண்டாய் ஸ்டோர் ரூம் போனோம். அங்கே எதுவும் கார் செட் ஆகல. அதுக்கப்புறம் வந்து மாருதி சுசுகி அங்கே தான் வந்து போனோம். நிறைய மாடல்ஸுமே கார் நல்லா இருந்தது. ஒவ்வொன்றும் பார்க்க ரேட்டும் ஹை பட்ஜெட்டாக இருந்தது. நாங்கள் வந்து ஃபேமிலி காரு 7 சீட்டுன்னு தான் பிளான் போட்டு போயாச்சு. அதனால் எர்டிகா தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு எர்டிகா வந்து இங்கே கடையில் இல்லை, கிரவுண்டில் இருக்குது அப்படின்னாங்க. சரி அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கிற மாடல் கார்லாம் எல்லாமே பார்த்தோம். அது என்னென்ன ப்ரைஸு, மிடில் வேரியண்ட்டு, டாப் வேரியண்ட்டு, இந்த மாதிரி வந்து பேசிக் மாடல் எல்லாத்துக்கும் வந்து ப்ரைஸ் டீட்டெயிலாம் வந்து சொல்லி இவ்வளோ வரும்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி அந்த காரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டாட்டா வர வழியில் கரெக்டாக வந்து ஈசிஆரில் வந்து ஒரு டாட்டா ஷோரூமும் இருந்துச்சு. சரி அங்கேயும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போனால் எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சிருந்த காரு தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 6,50,000 என்னமோ சொன்னாங்க. சரி இதே வாங்கிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வீட்டில் வந்து அவங்கள்ட்ட நம்பர்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இதை வாங்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து அல்ட்ராஸ் வந்திருக்கு டாட்டாவில், அதை பாருங்கள் இன்னும் நல்லாயிருக்கும். அது கூட இப்போ வந்து வெளியே தான் போயிருக்கு. நான் வந்தோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் டே வந்து உங்கள் சர்கனிக்கு நான் கொண்டு வந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு நம்பர்லாம் வாங்கினாங்க. ஆனால் அங்கே வந்து ரொம்ப கெத்தாக சூப்பராக இருந்துச்சு. சஃபாரி நின்றுது, நல்லா இருந்துச்சு. ஆனால் நம்ம பட்ஜெட்டுக்கு அது ரொம்ப ஹையாக இருந்தது. சும்மா பார்த்துட்டு வந்து எங்கள் மச்சான் வந்து சொன்னாங்க, நல்லா கார் சூப்பராக இருக்குது, நல்லா ஹையாக இருக்குது, டாப் மாடலு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திறந்து ஃபுல்லாகவும் வந்து பார்த்துட்டோம். பிள்ளைங்களுமே வந்து ஏறி உட்காந்து காரை பார்த்தாலே பிள்ளைங்களுக்கு போதும். அதோட வந்து பிள்ளைங்களாம் ஏறி உட்காந்துட்டு அதோட வந்து கார் வாங்கலான்னு சொல்லி பிளானில் இருந்தோம். அதோட அக்கா தம்பியெல்லாம் தம்பி போய் சென்னையிலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டான். கார் வாங்கலாம், நீங்கள் ஊருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள போய் கூட்டிகிட்டு வந்துட்டோம். கூட்டிகிட்டு வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே நல்லா தேவக்கோட்டையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு மூவிஸ்லாம் போயிட்டு வரும்போது மச்சானுக்கு இன்னொன்று கிளினிக் இருக்குதுன்னு சொன்னாங்களா, சரி அதையும் பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி தேவக்கோட்டைக்கு போயிட்டு நைட்டு ஒரு 7 o'clock இருக்கும். நேராக வந்து இங்கே தான் வந்து பெரிய லெவலில் கிளினிக் இருக்கும். எப்படின்னா பெட்டு எல்லாமே பெட்டு வசதி, படுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரிலாம் இருக்கும். அங்கே வந்து சருகனில் வந்து சும்மா கேஸ் மட்டும் தான் பார்க்கலாம். அதனால் இந்த கிளினிக்கே நம்ம பார்த்தலான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இங்கே வந்து பார்த்தோம். இங்கே வந்து ஒரு 5 பெட் கிட்டே இருக்கும். ட்ரிப்பு அதாவது எமர்ஜென்சி வந்து பார்க்குற மாதிரியும் இருக்கும். நல்லா வந்து இந்த ஊர் வந்து சருகனிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. இப்போ வரைக்குமே சீரியஸாக எனக்கு அந்த ஊர் பேர் வாயிலே வராது. அப்படியே வந்தாலும் அந்த ஊர் பேர் வந்து தப்பாக தான் சொல்லுவேன். புளியமரத்தடியை ஏதோ ஒன்று சொன்னாங்க மச்சான், இப்போ வரைக்குமே சொல்லி ஓட்டுவாங்க. உங்கள் அந்த ஊர் பேர் கடைசி வரைக்கும் வாயிலே வரல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் லேபு, அதுக்கப்புறம் மெடிக்கலு எல்லாமே அப்படி லைனாகவே இருக்கும். எந்த ஒரு எமர்ஜென்சி கேஸாக இருந்தாலும் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் மச்சான் வந்து போட்டுட்டு உடனே போவாங்க. அங்கேயும் தான் வந்து சருகனிக்கும் இதுக்கும் வந்து பாவம் அலைவாங்க. இங்கே கேஸ் வந்தாலும் அங்கேயும் போவாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்குமே ஒரு வழியாக கிளம்பி போயிட்டோம். போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கும் போது தான் வந்து மச்சானும் 2 பேரும், அக்கா ஹஸ்பண்ட் தங்கச்சி தான் 2 பேரும் போயிட்டு வந்து மீன் வாங்கிட்டு வந்தாங்க. அங்கே சரியனில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் இருந்துச்சு. கும்பலா மீன், அப்புறம் வந்து சங்கரா மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனோட மீனை வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம அடுத்த நாள் வந்து காரைக்குடியிலேருந்து நம்ம தஞ்சாவூருக்கு ஊருக்கு போகிறதா இருக்கோம். சரி ஏதாவது மீனும் நிறையா இருந்ததுனால என்ன பண்ணால் நைட்டே வந்து மீன் குழம்பு வச்சு மீன்லாம் ஃப்ரை பண்ணி ரசம் வச்சுட்டு சாதம் வடிச்சாச்சு. நைட்டு வந்து நல்லா சுட வந்து, ஏன்னா மீனை ஃப்ரிட்ஜில் வைக்கவும் மனசு வரல. அதோட வேலையாக வந்து நைட்டு வந்து நல்லா சூப்பரான மீன் குழம்பு வச்சு ரசம்லாம் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணியாச்சு. நிறையா ஃபிஷ்மே இருந்தது. நிறையா மசாலா போட்டு என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் டே வந்து இன்னும் 2 காரில் நிறைய பேர் போகிறோம். ஹோட்டலுக்கு போனால் சரியாக வராது, டைம் ஆகும். ஏன்னா மச்சான் எங்கள் கூட வந்து ரிட்டன் வந்து அவங்க காரைக்குடிக்குமே வரணுங்கிறதுனால என்ன பண்ணோன்னா நிறைய மீன்லாம் இருந்ததா மசாலா போட்டு பெரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. மீதி பேலன்ஸ் வந்து குழம்பு வச்சு ஃப்ரை பண்ணியாச்சு.
இந்த என் பொண்ணு வந்து யார்கிட்டையுமே ஒட்டாது. அவங்க அண்ணங்கிட்ட மட்டும் ஒரே தட்டையில் சாப்பிட்றது, அண்ணனுக்கு ஊட்டி விடுறது என்னென்னு ஒரே பாசமலராக தான் இருந்தது. ஹாரிஸ் எல்லாம் பார்த்தா செட்டே ஆகாது. ஹாரிஸுக்கும் அதிலாக்கும் வந்து சண்டை தான் அதிகமாக வரும். அவருக்கு வந்து பிடிச்சது பார்த்திங்கன்னா சமீர் அண்ணன் தான். அவர் தான் வந்து எவ்வளோ அடித்தாலும் தாங்குவார். அப்புறம் வந்து காலையில் வந்து அதோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் படுத்துட்டோம். காலையில் வந்து ஏர்லியாக எழுந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அன்றைக்கி வந்து கட்டி சோறு தான் கட்டினோம். கட்டி சோறு கட்டிட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிடலாம், உருளைக்கிழங்கு பிள்ளைங்களுக்கு இல்லைன்னா செட் ஆகும்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு காலையில் வந்து இட்லி சாம்பார் அப்புறம் வந்து தக்காளி சட்னி நானே என் தங்கச்சி தான் வந்து கடை வந்து ரெடி பண்ணோம். ரெடி பண்ணிவிட்டு அதோட வந்து காருக்குமே திங்ஸ் எல்லாமே, ஏன்னா 10 நாளாக ஸ்டே பண்ணியிருந்தோமா. அக்காவும் சென்னையிலேருந்து அன்றைக்கா நாள் தான் வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து 2 காரில் கிளம்பி நாங்கள் போகிற ஆவணம் தான் போகலான்றதோம். ஏன்னா அங்கே போகிற வழியில் ஒரு கார் இருக்குது. மச்சான் வந்து காருமே அங்கே தான் வாங்கினாங்க. புது காரே அங்கே வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கினாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே தான் பிளான் பட்டு போனோம். ஆனால் நாங்கள் என்ன ஒன்று மிஸ்டேக் பண்ணோன்னா, அங்கே போகிறோன்னு நாங்கள் வந்து அவங்கள்ட்ட காரில் அவங்க ஆவணம் அவங்கள்ட்ட வந்து நாங்கள் சொல்லவே இல்லை. போகிற வழியில் ஒரு மணல்மேல் குடி இருக்கும், அங்கே நிப்பாட்டி டீ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் இறங்கினோம். இறங்கின கையோடய மச்சான் வந்து குல்ஃபி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த போண்டா பார்த்தோன்னே எங்கள் அப்பா ஞாபகம் தான் வந்தது. எங்கள் அம்மாவோட வாப்பா, அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். காலையில் வந்து ஒரு டீயும் இந்த போண்டாவும் சாப்பிட்டு தான் அவங்க காலைல பசியே இது பண்ணுவாங்க. எங்களுக்கு பார்த்தோன்னா கண்டிப்பாக எங்களுக்கு சீரியஸாக எங்கள் அப்பா ஞாபகம் தான் எல்லாருக்குமே வந்துருச்சு. எல்லாருமே அப்பாவை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து குல்ஃபி வந்து தானும் சாப்பிடாம திறந்தும் கொடுக்காம அவங்க கையில் வச்சுக்கிட்டு கொடுக்காம இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் கூட சொன்னேன் மெல்ட் ஆயிரும் குடுடி. அதோட இவங்க ஓப்பன் பண்ணி தர மாதிரி தெரில. சரி விடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே பார்த்தா இவர் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தார். அதெல்லாம் டீயெல்லாம் குடிச்சிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து ஐஸ்கிரீமே போதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து ஐஸ்கிரீம் பிஸ்கட் இது மாதிரிலாம் கையில் வாங்கிட்டு டீயெல்லாம் குடிச்சிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா டைம் இல்லை, சீக்கிரம் போகணுன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கரெக்டாக நாங்கள் வந்து அறந்தாங்கி ரோட்டில் தான் போனோம். ஆவணம் சொல்லிட்டு கரெக்டாக வந்து ஒரு 2 o'clockலாம் இருக்கும். நாங்கள் வந்து ஆவணத்து கிளம்பியாச்சு. கரெக்டாக வந்து ஆவணம் கிட்ட வந்து எங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு பிளேட் எடுத்துகிட்டு வரலாம் மறந்தாச்சுன்னு சொல்லிட்டு மச்சான் வந்து நிப்பாட்டி அந்த ஆவணம் பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து பேப்பர் பிளேட் வாங்கினாங்க. வாங்கிட்டு கரெக்டாக வந்து ஆவணத்து போய் கோல்டன் கார்ஸ் தான் அங்கே போனோம். அங்கே போனோடனே அவ்வளோ கார் இருந்தது. நிறையா மாடல்ஸ்லாம் கார்லாம் இருந்துச்சு. எல்லா காருமே அப்போ வந்து ஓனருமே இல்லை, அவங்க வெளியே போயிருந்தாங்க. வரத்துக்கு ஒரு 1 hour ஆகும்னு சொன்னாங்க. சரி அது வரைக்கும் இருக்கிற கார்லாம் பார்த்துட்டு எல்லா காரையும் ஒவ்வொரு காராக பார்த்துட்டு இருந்தோம். 7 சீட்டர் இருந்துச்சு, 5 சீட்டு எல்லாமே இருந்தது. எந்த கார் நல்லா இருக்கு எல்லா காருமே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக எல்லாருக்கும் பிடிச்சது வந்து கியா தான் பிடிச்சிருந்தது. எர்டிகாலுமே நிறைய மாடல் இருந்தது. நாங்கள் வந்து பார்த்து 2024 மாடல் தான் பார்த்தோம். நாங்கள் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா, நாங்கள் வரோன்னு இன்ஃபார்ம் பண்ணலை. இந்த கார் தான் வேணும்னு சொல்லி நாங்கள் புக் பண்ணாமல் சடனாக வந்து ஊருக்கு போகிற கையோட பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வாங்கிட்டு போயிடலாங்கிற ஐடியாவில் தான் கிளம்பி வந்துட்டோம். வந்து பார்த்தா ஓனரும் இல்லை. நாங்கள் பார்த்து அவங்க எங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்பின அந்த காருமே வந்து சோல்டட் ஆகிடுச்சு. புக் பண்ணிட்டாங்க. முதல் நாள் நைட்டே வந்து அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிட்டாங்க. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். சரி இருக்கிற காரில் எதுவும் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காராக வந்து பார்த்துட்டு இருந்தோம். மச்சான் வந்து சொன்னாங்க கியா வந்து எங்களுக்கு போனோன்னே வந்து கியா தான் கெத்தாக நல்லா இருந்தது, கலருமே நல்லா இருந்தது. எல்லாருக்கும் வந்து கியா வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஆனால் வந்து 2024 மாடல் வந்து ரேட்டு கொஞ்சம் ஹையாக இருந்ததா. செகண்ட் ஹேண்ட் மாடலில் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். சரி மச்சான் வந்து ஒரு ரைட் போயிட்டு பார்ப்போம், நம்மளுக்கு ஓகேவா இல்லையாங்கிறது பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க தான் எடுத்து ஓட்டலான்னு சொல்லிட்டு அம்மா தம்பி தான் உள்ளார இருந்தாங்க. பசங்க யாரும் இருந்தாங்களா என்னன்னு தெரில. அவங்க தான் எடுத்துகிட்டு ஓட்டிட்டுலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நாங்கள் வந்தது வந்து 2 o'clock. மணி பார்த்தா அப்படி இப்படின்னு எல்லா காரையும் பார்க்கறதுக்குள்ளேயுமே மணி வந்து 3 மணி ஆயிடுச்சு. சரி எல்லாருக்குமே வந்து பசி வந்துருச்சு. அதோட மச்சானும் ரைட் போயிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு சொன்னாங்க மச்சி செம்மையாக இருக்குது காரு, நல்லா கெத்தாக நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இன்ஷால்லாம் வாங்கினா புது மாடலில் கியா எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மச்சானுமே பேசிகிட்டு இருந்தோம். சரி பேசினதெல்லாம் போதும், வாங்க டைம் ஆயிடுச்சு, நம்ம போய் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மெயின் டிஷ் என்னமோ ஒன்று தான், சைடிஷ் நிறையா இருந்துச்சு. சிப்ஸு, அதுக்கப்புறம் வந்து பாயில்டு எக்கு, ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ ஃப்ரைன்னு சொல்லிட்டு இவ்வளோ சைடிஷ் இருந்துமே ஆகிலுக்கு வந்து அந்த பக்கோடா தான் வேணும்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணி தாங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே இந்த அம்மா வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியாக, வேறு ட்ரெஸ் வந்து காஸ்டியூமில் ரெடி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு தான் ஒரே லூட்டியாக இருந்தது. ஏன்னா கிரவுண்டு நல்ல பெரிய கிரவுண்டாக இருந்துச்சா, பசங்களுக்கு விளாட்றதுக்குமே ஈஸியாக இருந்துச்சு. அதோட வந்து காரு இல்லைன்னு சொன்னோன்னா அதோட நாங்கள் கிளம்பி ஊருக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் ஒரு 2-3 நாள் சேர்ந்து திருச்சிக்கு தான் போகலான்னு சொல்லி கிளம்பி போனோம். கிளம்புன டைம் பார்த்திங்கன்னா வீட்லேயும் கிளம்புனது ஒரு 11 மணி ஆயிடுச்சு. கரெக்டாக வந்து பாலாஜி ஆர்எஸ் தான் நினைக்கிறேன். ஹைவேயில் வந்து டைம் வந்து 2:30 ஆயிடுச்சா. பசியும் வந்துருச்சு. காலைல ஏர்லியாக சாப்பிட்டதுனால சரி இந்த ஹோட்டல் போகலான்னு சொல்லிட்டு வாசல்லே வந்து
நிறைய கிச்சனுக்குள்ள ஐட்டம், பசங்களுக்கு உள்ள ஐட்டம்லாம் நிறையாவே வச்சுருந்தாங்க. அங்கே சாப்பிட வரவங்க எல்லாருமே வந்து, ஏன்னா ஹைவேங்கிறனால உங்களுக்கு டூரிஸ்ட்டுமே நிறைய பேர் வருவாங்க. நம்மளுக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸ்லாம் நல்லா அம்மிக்கல், கொடைக்கல்ங்கிற மாதிரி நல்லா சின்ன சின்ன குட்டி குட்டியாகவும் இருந்தது, நல்லா பெரிய பெரிய பெருசு பெருசாகவும் இருந்துச்சு. சரி அங்கே போயிட்டு ஒரே நான்வெஜ்ஜை தான் 10 டேஸாக சாப்பிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணோம். நிறையா டிஷ்ஷஸ்மே வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி எல்லாம் வச்சுருந்தாங்க. சப்பாத்தி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரைஸ்லாம் இருந்தது, சாம்பார், புளிக்குழம்பு எல்லாமே சாப்பிட. திருச்சியிலையுமே கார்ஸ் பார்த்தோம், அங்கேயுமே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து டேரெக்டாக அறந்தாங்கி தான் போனோம். அறந்தாங்கி போனோன்னுமே 2 கார் கிட்ட வச்சுருந்தாங்க. 2024 மாடல் தான், கிலோமீட்டருமே கம்மியாக தான் இருந்துச்சு, ப்ரைஸுமே ஓகே, மிடில் மாடல் தான். 2024லேயே வந்து 2 கலர் இருந்தது, ஒன்று வந்து ஒயிட், ஒன்று இந்த கலர் இருந்தது. ஒயிட் வந்து புக்கடாகிடுச்சு அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, இந்த கலருமே நல்லா தான். நாங்கள் வந்து எய்ம் பண்ணது ஒயிட்டு தான் வாங்கணும்னு சொல்லி எல்லாருமே பிளான் போட்டு எய்ம் தான் ஆன் பண்ணோம். ஆனால் என்ன பண்ணுறது, போகிற இடம்லாம் ஒயிட்லாம் வந்து கிடைக்கல. சரி இந்த கலருமே நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு காருக்குள்ளே ப்ரொசீஜர் எல்லாமே முடிச்சுட்டு அங்கேருந்து கீ வாங்கிட்டு காரையுமே வெளியே எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு எங்களுக்கு அறந்தாங்கிலேருந்து ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் எங்கள் ஊருக்கு. கரெக்டாக நாங்கள் கார் வெளியே எடுக்கும்போது ஒரு மணி வந்து ஒரு 6 ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு. போகிற வழியில் வந்து கருப்பட்டி காஃபி வந்து அங்கே போயிட்டு டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்பாடா கார் நல்லபடியாக வாங்கியாச்சுன்னு சொல்லிட்டு திருப்தியோடு வந்து வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருந்தோம். பட்டுக்கோட்டில் வந்து நைட் டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 12 மணி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.